VV National Plastic Chairs உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். சமீபத்தில் மலையாள நடிகை ரேவதி சம்பத் நடிகர் ரியாஸ் கான் மேல ஒரு பாலியல் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. அது குறித்து பரவலா பல்வேறு விஷயங்கள் பேசப்படுது. தொடர்ச்சியாக ரியாஸ் கான் அவர்கள் குறித்தும் நிறைய விஷயங்கள் பேசப்படுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரியாஸ் கான் மற்ற மொழிகளில் நடித்தாலும் கூட தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் அப்படின்றதும் அவருக்கு இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில இப்படியான ஒரு குற்றச்சாட்டு குறித்து ரியாஸ் கான் அவர்கள்கிட்ட நம்ம பேசுறதுக்காக முயற்சித்தோம். அந்த சமயத்துல இப்ப நம்ம பார்க்கும்போது ரியாஸ் கான் அவர்களுடைய மகனுக்கும் இப்பதான் திருமணம் ஆயிருக்கு. இந்த ஒரு சூழல்ல அவர் மேல இப்படியான ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கும்போது மலையாள திரையுலகத்திலையும் இது குறித்த பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டு வருது. இந்த மாதிரியான பாலியல் சீண்டல்கள், அத்துமீறல்கள் இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லி இப்ப அது தமிழ் சினிமா பக்கமும் அது திரும்பி இருக்கு, தமிழ் திரைத்துறை மேலையும் அது திரும்பி இருக்கு அப்படின்றதையெல்லாம் பார்க்குறோம். இது குறித்து பல்வேறு நடிகர்கள் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நடிகை ஊர்வசி கூட இது சம்பந்தமா பேசியிருந்தாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். இந்த நேரத்தில் நடிகர் ரியாஸ் கானை தொடர்பு கொண்டு இந்த குற்றச்சாட்டு சம்பந்தமா பல்வேறு கேள்விகளை நம்ம முன் வச்சிருந்தோம். அந்த சமயத்துல நடிகர் ரியாஸ் கான் கொடுத்த பதில்களை தான் இப்ப நீங்க கேட்க போறீங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சமீபத்துல செய்திகள் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு மலையாள நடிகை உங்க மேல ஒரு புகார் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்க படத்தை அடிப்படுறது அப்படின்னு பாக்குறோம் சார். என்ன நடந்ததுங்க? தெரியல, எனக்கு என்னன்னு தெரியல. நானும் டிவில தான் பாக்குறேன். அவங்க நடிகையான கூட எனக்கு தெரியல. நான் பார்த்ததும் இல்ல, கூட பேசினதும் இல்ல. போன் பண்ணி நான் பேசினேன்னு சொல்றாங்க. அப்படி எப்ப பேசினேன், எந்த டைம்ல பேசினேன், எந்த மாசம் பேசினேன் அதுவும் தெரியாது. அங்க அப்படி பேசினா அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லுங்க ஆளை. ஆனா ஒரு புகைப்பட கலைஞர்கிட்ட ஒரு அவங்க கிட்ட நம்பர் கேட்காமலே குடுத்துட்டாங்க உங்ககிட்ட. நீங்க ஒரு கால் பண்ணி அவங்க சொல்றதா அது. அதுதான் சொன்னேன். எனக்கு தெரியல அது என்னன்னு. அவங்க சொல்றதா நீங்க எப்படி சொல்றீங்க எனக்கு தெரியல. அது அவங்க ப்ரூவ் பண்ணட்டும். அவங்க கிட்ட அதெல்லாம் இருந்தா ப்ரூவ் பண்ணட்டும். அவங்க சொல்றாங்க இல்லையா, அது அவங்க ப்ரூவ் பண்ணட்டும். சோ இது பண்ணிட்டு உங்களுக்கு அவங்க தெரிஞ்சு போயிடுங்க யார் போய் பேசுறாங்க, யார் வந்து பேசுறாங்க. இல்ல புரியுது சார். ஆக்சுவலா இப்போ உங்களோட பேர் பரவலா பேசப்படுறது உங்களுக்கு என்ன இது சம்பந்தமே இல்ல, அவங்க யாருன்னே தெரியலன்னு சொல்றீங்க. இப்ப இது சம்பந்தமா ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா? ஆமா, அது என்னன்னு அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். ஓகே சார். ஆனா இது வரைக்கும் அவங்களை நீங்க பார்த்ததோ பேசுனதோ அப்படின்றது கிடையாதா? இப்போ அவங்க கேரளா வச்சிருக்காங்க. ஹலோ சார். சார் பிரேக் சார், சொல்லுங்க சார். ஆமா, எனக்கு ஒவ்வொரு போன் பேசினா அது நான் தானே, எப்படி அவங்க அவ்வளவு இதாக சொல்றாங்க தெரியல எனக்கு. எப்ப போன் பண்ணாங்க, நான் எப்ப டைம் காமிக்க சொல்லுங்க. எந்த காலகட்டத்துல போன் பண்ணாங்க, எப்ப போன் பண்ணேன், எந்த வருஷத்துல போன் பண்ணேன், எப்ப போன் பண்ணேன்னு அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. ஒரு கிளாரிட்டி இல்லாம உங்க நேம் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு ட்ரெண்டிங் இருக்கு. அங்க ஃபர்ஸ்ட் பேசின இன்டர்வியூ இருக்கு இல்லையா, முந்தானேஜ் கொடுத்த ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ இருக்கு. அதுல என்னோட டயலாக் இருக்கு, அடிச்சு கேரிவான். கேரளா பயங்கர ட்ரெண்டிங். அவங்க அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, அடிச்சு கேரிவா படத்துல நடிச்சிருக்காங்கல்ல, அந்த படத்துல நடிச்ச ஒருத்தர் அப்படி பேசினாரு போன்ல. அந்த படத்துல நிறைய பேர் தான் இருக்காங்க. அந்த அடிச்சு கேரிவா போட்ட உடனே மீன்ஸ் வந்துடும், உடனே ட்ரெண்டிங் போயிடும். அப்ப என் பேர் ஏன் சொல்லலாம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காத்தால தான் சொல்றாங்க. ஓகே, அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு அவ்வளவுதான். இப்ப நம்ம நான் என் தரப்புல இல்ல, எனக்கு அந்த பொண்ணு தெரியாது, அப்படி போன் பேசுவாங்களோ ஒண்ணு இல்ல. அவங்க கிட்ட நான் பேசுனது இருந்தா காமிக்கிட்டாங்க, ப்ரூவ் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதாங்க. மேட்டர் முடிஞ்சது. அங்கே இல்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்க பேரை சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றீங்களா சார் நீங்க? எனக்கு தெரியல, அதை அவங்க ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம். சொல்லிட்டாங்க ரியாஸ் கான், நான் தான் இருக்கு இண்டஸ்ட்ரியில, வேற யாரும் கிடையாது. ஓகே ஓகே சார், ப்ரூவ் பண்ணிட்டோம். சொல்லிட்டாங்க, அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இல்ல இதை தாண்டி ஒரு பப்ளிசிட்டிக்காக இப்படி பண்றாங்க, இல்ல உங்க நேமை டேமேஜ் பண்றதுக்காக இப்படி பண்றாங்க அப்படின்னு உங்களுடைய மனநிலை? நான் ஒண்ணுமே சொல்ல, அவங்க ப்ரூவ் பண்ணட்டும். ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாங்களே, நியூஸ்ல வந்துருச்சு இல்ல, நியூஸ்ல சொல்லிட்டாங்க, பேர் வந்துருச்சு. இனிமே அவங்க ப்ரூவ் பண்ணட்டும். நான் தான் ப்ரூவ் பண்ணட்டும். நான் தான் பேசுனது, நான் தான். அவங்க கால் லிஸ்ட் வச்சிருக்கேன் இருந்தா காமிக்க சொல்லுங்க என்னன்னு. அவங்க பேசுறது எந்த நான் போன் பண்ணேன், அது அப்படியே கேட்டுட்டு இருந்தாங்க, என் போனை பிளாக் பண்ணிட்டாங்க. அதான் சொல்றாங்க. ஓகே சார். ஆக்சுவலா இதெல்லாம் யாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவ்வளவு கிளியரா மலையாளம் பேச மாட்டேன். அந்த மலையாளம் படிக்கவும் தெரியாது. அவங்க சொல்ற அந்த மலையாளம் வேர்ட்ஸ் எல்லாம் நான்
நான் யூஸ் பண்ணாத வெப்சைட்ல ஓகே. மாசம் தெரியணும்ல, எஸ். ரொம்ப கிளியரா பேசணும்னா அதுக்கு அதாவது அப்புறம் நிறைய பண்ணுவேன், நடிப்பேன், எழுத தெரியாது, படிக்க தெரியாது, ரொம்ப கிளாரிட்டியா பேசவும் தெரியாது. சார் ஆக்சுவலா இப்போ உங்க சைட்ல ஒரு மைண்ட் செட் எப்படி கேக்குறதுக்காக சொல்றேன் சார். ஏன்னா பரவலா இப்போ செய்திகள்ல உங்க பேர் வரும்போதும் சரி, உங்களுடைய ஃபேமிலி எந்த அளவுக்கு வந்து அது சஃபர் ஆக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்ல உங்க வீட்டுல எப்படி? யாரும் சஃபர் இல்ல, யாருக்கும் சஃபர் இல்ல. பட் அப்கோர்ஸ் சங்கடமா தான் இருக்கும், செய்யாத இருக்காது. அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு தப்பு நடந்தது, அது நியாயம் கிடைக்கும், ஓகே. பட் செய்யாத தப்பு பண்ணாத பேர்லாம் விட்டு விடக்கூடாது இல்ல, பப்ளிசிட்டிக்கா எல்லாரும் பேரும் விட்டு விடக்கூடாது, இல்ல பப்ளிசிட்டிக்கா தப்பு பண்ணாத பேரும் விட்டு விடக்கூடாது. எங்க ஃபேமிலியில அதுவும் இல்ல. என்ன தெரிஞ்ச எல்லா பொண்ணுங்களுக்கும், சினிமால தெரிஞ்ச தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம் தெரிஞ்ச எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் எல்லா லேடி ஆர்டிஸ்டும் எனக்கு தெரியும், ரொம்ப நல்லா தெரியும் நான் யாரு எப்படி. ஒரு கம்ப்ளைண்ட் என்னை பத்தி யாரும் சொல்லவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. என் கூட நினைச்சவங்க யாரும் பேச மாட்டாங்க. இல்ல அதுதான் சார், இப்ப நீங்க அதனால எனக்கு நல்ல விதமா பழகக்கூடிய ஒரு மனிதர் மேல இப்படி மாத்தி பேர இப்படி பேசுறாங்க அப்படிங்கும் போது அது எந்த அளவுக்கு உங்களை அஃபெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பாக்குறீங்க சார்? என்ன தப்பு பண்ணாதான் அஃபெக்ட் ஆகும். இல்ல ஆனா பரவாயில்ல இல்லாம நம்ம பேர் அடிபடுது அப்படிங்கும் போது ஒரு அதுதான் இப்ப அங்க ப்ரூவ் பண்ணிட்டு அவ்வளவுதான். இவன் பேசிட்டாங்கல்ல, லைவ்ல வந்துருச்சு இல்ல, பேசிட்டாங்க, லைவ்ல வந்துருச்சு, மீடியால வந்துருச்சு, இன்னும் அங்க ப்ரூவ் பண்ணிட்டோம் அவ்வளவுதான். அப்படிதான் போகணும். என்ன இதுக்கு உட்காந்து மண்டை போட்டு உடச்சு முடியும், ஷூட்டிங் போக வேண்டாமா, படம் நடிக்க வேண்டாமா, வேலைக்கு போக வேண்டாமா, இல்ல ஜிம்முக்கு போவோம். இப்ப உங்க வீட்டுல என்ன சொன்னாங்க கேள்விப்பட்டதுக்கு அப்புறம்? ஒண்ணு இல்ல, வீட்டுல பிரச்சனை இல்லையப்பா. தெரிஞ்சவங்களுக்கோ, எங்கிட்ட பழகுவவங்களுக்கோ, என்னோட கோ ஆர்டிஸ்டுக்கோ, என்னோட கோ ஆர்டிஸ்ட் ஃபீமேல் ஆர்டிஸ்டுக்கோ எல்லாம் தெரியும், ஒண்ணும் கிடையாது. சொல்ல என்ன தெரிஞ்ச பெண்கள் கோ ஆர்டிஸ்ட் எனக்கு தெரியும். ஓகே. இப்ப உங்க பையனுக்கு இப்பதான் அதனால திருமணம் ஆச்சு, அதை மையப்பட அதெல்லாம் நடக்கலையா பையன் உங்க பேரை அவங்க என்ன நோக்கத்துல சொன்னாங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால அது அவங்க நோக்கம் அவங்க மட்டும் அங்க ப்ரூவ் பண்ணிட்டு அவ்வளவுதான். ப்ரூவ் பண்ண அப்புறம் நம்ம பேசிப்பாங்க, அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். இல்ல சார், இப்போ எல்லாம் புரியுது சார். நீங்க வந்து அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அதை நிரூபிக்கணும், அப்பதான் நம்ம இதை பத்தி விதாவதியா பேசலான்றதெல்லாம் புரியுது சார். இருந்தாலும் இப்போ உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் சினி இண்டஸ்ட்ரியில அவங்க ஏதாவது உங்ககிட்ட பேசினாங்களா? ஏன்னா உங்களை பத்தி தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல அவங்க என்னெல்லாம் பேசுறாங்க உங்ககிட்ட கூப்பிட்டு? அம்மா அவ்வளவுதான், இப்ப கேள்வி பதில் அவ்வளவு சொல்லிட்டேன். எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான் வரும், எல்லாருக்கும் ஒரே பதில் தான். என்ன ஒருத்தர் நேரம் அக்யூசேஷன் வைக்கிறாங்க, அது ப்ரூவ் பண்ணட்டும், தப்பா ரைட்டாங்க, நான் இல்லங்கிறேன், அவ்வளவுதான். கிளியர் கட். அப்படி விஷயமே நடக்கல, நடந்திருந்தா அங்க ப்ரூவ் பண்ணட்டும். அதுக்கு மேல யார் என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்ன பேச போறாங்க, ஒன்னும் பேச போறது இல்ல. ஓகேம்மா, ஓகே ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. விவி நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ், உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன்.